இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் மீண்டும் கூடியவர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலிருந்து அவருடைய போதையிலிருந்து நாம் தொடர்ந்து பல வாரங்களாய் கற்று வருகிறோம். குறிப்பாக சென்ற ஓரிரு வாரங்களாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்வுடைய இறுதி வாரத்தில் நடந்த நிகழ்வுகளை தியானித்து வருகிறோம். அதிலே சென்ற நாளிலே அந்த இறுதி வார நிகழ்வுகளிலே குறிப்பாக பஸ்கா பண்டிகையோடு தொடர்புள்ள நிகழ்வுகளை பார்த்தோம். அதாவது இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது கடைசியாக அனுசரித்த பஸ்கா, அந்த பஸ்காவை குறித்து சென்ற வாரத்திலே பார்த்தோம். இன்றைய தினத்திலே அதே பஸ்காவை அனுசரித்த பின்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு உரையாடினார் என்று நாம் சொல்கின்றோம். அப்படி இயேசு கிறிஸ்து உரையாடிய போது தான் கைது செய்யப்படுவதற்கும் பஸ்கா அனுசரித்ததுக்கு இடையிலே அவர் உரையாடியது தான் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அது யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே அந்த உரையாடல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த யோவான் சுவிசேஷம் 15 குறித்து நாம் சொல்லும் போதே நமக்கு எளிதாக ஞாபகத்துக்கு வரும். திராட்சை செடியை குறித்ததான அவருடைய உருவகம், அவர்களோடு அவர் அந்த அன்பை குறித்து உறவாடும் போது அதற்கு ஒரு சரியான உதாரணமாக திராட்சை செடி கனி கொடுத்தலை குறித்து பேசினார். பேசும்போது திராட்சை செடியை தன்னோடு ஒப்பிட்டும் திராட்சை தோட்டக்காரராக பிதாவையும் ஒப்பிட்டும் செடியினுடைய கொடிகளாக தன்னுடைய சீடர்களை ஒப்பிட்டும் பேசினார். பொதுவாக திராட்சை செடியை குறித்து சொல்வதாக இருந்தால் கொடி கனிகளிலே, அதாவது கொடி மரங்களிலே பெறுகிற கனிகளிலே திராட்சை கனியை திராட்சையோடு பழங்களின் ராஜா என்று சொல்வார்கள், அல்லது கனிகளின் ராஜா என்று சொல்வார்கள். விலங்குகளிலே ராஜா சிங்கம், பறவைகளிலே ராஜா கழுகு என்று சொல்வார்கள். அப்படி சொல்லும்போது கனிகளிலே ராஜாவாக திராட்சையை பார்ப்பதுண்டு, கொடி கனிகளிலே. ஆகவே நாம் இந்த வசன பகுதியை வாசித்து அதை நாம் தியானிப்போம். இந்த 15ஆம் அதிகாரத்தை ரெண்டாக பிரிப்பார்கள். என்றால் 2 கருத்துக்களிலே அவர் அதில் பகிர்ந்து கொண்டதாக வருகின்றது. ஒன்று 15ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை கனி கொடுத்தல் குறித்தும், 18 தொடங்கி அந்த அதிகாரம் முடிய மற்றும் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரை உள்ள பகுதிகளிலே அவருடைய சீடர்களுக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பை குறித்து சில கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொள்கிறார். நாம் இனி வசனமாக வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அதாவது இந்த திராட்சை தோட்டம் என்று சொல்லும்போது பெரிய தோட்டங்கள் இருக்கும், அதிலே காவல் கோபுரங்கள் இருக்கும். பெரிய தோட்டமாக இருக்கிறபடினாலே திராட்சை ரசத்தை எடுக்கின்றதான ஆலை அங்கே இருக்கும். ஆனால் அவைகளை குறித்து இங்கு அதிகமாக சொல்லப்படவில்லை. அடிப்படையிலே செடி கனி கொடுக்கிறது, தோட்டக்காரர் அதை எப்படி பராமரிக்கிறாங்கிற செய்திகளே அதிலே முன்னிலைப்படுத்தப்படுகின்றது.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை படிக்கும்போது அங்கேயும் திராட்சை செடியை குறித்து பார்க்கிறோம். அந்த திராட்சை செடி இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு உருவகமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவர் இஸ்ரேலை குறித்து என்ன திட்டம் வைத்திருந்தார், அந்த திட்டத்திலே இஸ்ரேல் தேசம் வெற்றியடைந்ததா தோல்வியடைந்ததா என்றெல்லாம் அந்த உருவத்திலே பார்க்க முடியும். எகிப்திலிருந்து நான் ஒரு நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து நட்டேன், அது இனிப்பான கனிகளை தரும் என்று காத்திருந்தேன், ஆனால் அதுவோ கசப்பான கனிகளை தந்தது என்று அந்த செய்தி செல்லும் ஏசாயா புஸ்தகத்திலே. ஆனால் இங்கே மெய்யான திராட்சை செடியாக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு உகந்த செயல்களை செய்து பிதாவுக்கு நல்ல கனிகளை கொடுத்தது மட்டுமல்ல, தன்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற கொடிகளும் நல்ல கனி கொடுக்கும் என்பதை சொல்கிறார். ஆனால் என்ன செய்ய வேண்டுமா, அந்த கொடிகள் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அதில் ஒன்று, இந்த தோட்டக்காரர்கள் பொதுவாக இந்த செடி கனி கொடுப்பதற்கு முக்கியமான 3 காரியங்களை செய்வார்கள். ஒன்று, புது கிளைகள் தோன்றி பூத்த உடனடியாக அந்த கிளைகள் அந்த கனிகள் தொங்கி நிற்பதற்கு ஏற்றவாறு அதை சற்று உயரமான இடங்களிலே கவனமாக எடுத்து வைப்பார்கள். என்றால் பூவும் உலர்ந்து விடக்கூடாது, அதில் இருக்கிற காய் ஆடி உதிர்ந்து விடக்கூடாது. ஆக மிக பக்குவமாக லாவகமாக அதை எடுத்து வைப்பார்கள். அதுவும் தோட்டக்காரருடைய வேலை. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த வசன பகுதியிலே அறுத்து போடுகிறார் என்கிற வார்த்தை கிரேக்க மூலமொழியினுடைய நுட்பமான பொருளை பார்க்கும்போது அது அறுத்து போடுவது என்பதை விட அதை தூக்கி பக்குவமாக வைத்தலைத்தான் அது சொல்லுகிற பார்வையுடைய கிரேக்க மொழியியல் அறிஞர்கள் இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் பூக்கிற அந்த கிளையை பக்குவமாக எடுத்து வைத்து அதனுடைய கனியை பெற வேண்டும். அதுபோல பழைய கிளைகள் ஏற்கனவே கனி கொடுத்து உலர்ந்து போகக்கூடிய அளவிலே அல்லது போதிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற கிளைகளை அதை வெட்டி சுத்தம் செய்வார்கள். ஆகவே அதிலிருந்து புதிய கிளைகள் தோன்றி மீண்டும் பூத்து கனி கொடுக்கும். இந்த பணியை செய்வதும் தோட்டக்காரர் தான். 3வது ஒரு பணியை செய்வார்கள். அது என்னவென்றால், பல வேளைகளிலே வறட்சியான தட்பவெப்பம் இருக்கும்போது காற்றில் வருகிற தூசியானது இந்த திராட்சை செடியுடைய இலைகளிலே படிந்து இருக்கும். அப்போது அதற்கு போதிய சூரிய வெளிச்சம் கிடைக்காததினாலே அது அந்த விதமான தூசி படிந்திருக்கிற செடிகளுடைய கனி கொடுக்கும் திறன் குறைந்து போகும். ஆகவே அந்த செடிகளும் கனி கொடுப்பதற்காக திராட்சை தோட்டக்காரர் அந்த தூசியிலெல்லாம் தட்டி சுத்தம் செய்வார். அதைத்தான் இங்கே சுத்தம் செய்வது என்று சொல்லப்படுகிற வார்த்தை சொல்வதாக சிலர் விளக்குவது உண்டு. ஆகவே 3 பணிகள்: பூத்து வருவதை பக்குவமாக எடுத்து உயர்ந்த இடத்துல வைத்து குலைகள் தொங்குவதற்கு ஏற்ற முறையில் அதை செய்ய வேண்டும். 2வது, உலர்ந்து போகக்கூடிய பழைய கிளைகளை நறுக்கி புது கிளைகள் வருவதற்கு ஏற்ற விதத்திலே அதற்கு பணிகளை செய்ய வேண்டும். இலைகளில் படிந்திருக்கிற தூசியை தட்டி உதறி தள்ளி செடி மிகுந்த கனி கொடுக்கக்கூடிய அளவில் அதை பராமரிக்க வேண்டும். இவைகளெல்லாம் தோட்டக்காரர் இந்த செடியை பராமரிக்கிற பணியாக இருக்கிறது. அதில் 3ஆம் வசனத்தில் அதான் சொல்றார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அந்த தூசியை தட்டுவதனால் எப்படி அந்த இலைகள் பசுமையாக இருந்து சூரிய வெளிச்சத்தை பெற்று அதிக கனி கொடுக்கும் தன்மை பெறுகிறதோ,
அதுபோல இங்கே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவரோடு இணைந்திருக்கிற கொடிகளுடைய இலைகளை சுத்தம் செய்ய போதுமானதாக இருக்கிறது. ஆகவே வசனம் அந்த பணியை செய்வதாக, அல்லது வசனத்தின் மூலம் பிதாவானவர் அந்த பணியை செய்வதாக நாம் புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இது நமக்கு எளிதாக தெரிகிற ஒன்றுதான். ஒரு செடியோடு அதனுடைய கிளையான கொடிகள் இணைந்திருந்தால் மட்டுமே அந்த செடி வேரிலிருந்து வருகிற அந்த சாறு சத்துக்களை எடுத்து அதனுடைய கிளைகளுக்கு சென்று அது பூத்து காய்க்கும். ஆகவே ஆண்டவர் இயேசு இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும். இதில் முக்கியமானது ஒன்று, இயேசு இன்னும் சில மணி துளிகளிலே கைது செய்யப்பட்டு கொல்லப்பட இருக்கிறார். அது அவருக்கு தெரியும். அந்த வேளையில்தான் இந்த சரீர பிரகாரமாக நாம் இணைந்திருக்க முடியாவிட்டாலும் அவருடைய வார்த்தையினாலும் பரிசுத்தாவியானவர், அவர் சொன்னார்ல, நான் அனுப்ப போகிற தேற்றவாளர் என்று சொன்னார்லவா இதற்கு முந்தின அதிகாரங்களிலே, அந்த தேற்றவாளனுடைய துணையினாலும் நீங்கள் கிறிஸ்துவாகிய மேசியாவாகிய என்னோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அப்படி இணைந்திருக்காவிட்டால் அது கனி கொடுக்க முடியாது. தொடர்ந்து சொல்லும்போது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இது அருமையான கிறிஸ்துவோடு இணைந்திருக்காவிட்டால் ஒரு சீடன், ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ வாழ்விலே அவன் என்ன சாதிக்க முடியும்? எதுவுமே சாதிக்க முடியாது. சாதித்தது போன்று ஒருவேளை ஒரு தோற்றமளிக்கலாம், கலைகள் இருப்பது போல. ஆனால் அடிப்படையிலே ஒரு கிறிஸ்துவின் சீடனாக, விசுவாசியாக, இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவனாக, அவரோடு அவருடைய வார்த்தையோடு இணைந்திருப்பதுதான் கனி கொடுக்க வைக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றது. 6வது வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியைப் போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அதாவது பொதுவாக இந்த நறுக்கி களைகிற கிளைகளை என்ன செய்வார்கள் என்றால், பல வேளைகளிலே அதை வீட்டில் எடுத்து சென்று மேலும் உலர வைத்து விறகாக பயன்படுத்தி அதை கொண்டு அப்பம் சுடுவார்கள். ஸோ அதற்கு அதை பயன்படுத்துவார்கள். அதைத்தான் அவர் இங்கே சொல்கிறார். அடுத்ததாக 7வது வசனத்திலே சொல்லும்போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதாவது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ என்று சொல்லும்போது பல வேளைகளிலே கேட்டுக்கொள்கிற எல்லாம் கிடைக்கும் என்று கருத்துவதல்ல. அதற்கு வேறு இடங்களிலே வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் எவைகளையாவது பிதாவின் சித்தப்படி கேட்டால் அவைகளை உங்களுக்கு தருவார். ஆகவே அந்த பிதாவின் சித்தம், பிதாவின் திட்டம் அவற்றோடு அறிந்துதான் இந்த வசனத்தை நாம் விளக்க வேண்டும், அல்லது தவறான விளக்கங்களுக்கு சென்றுவிடும். அதனால்தான் சிலர் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வெளிநாட்டு கார் தேவையா, அந்த வெளிநாட்டு காரை வாங்கி உங்கள் ஜெப அறையில் அல்ல உங்கள் டேபிளுக்கு முன்னால் நீங்கள் ஒட்டி வச்சுட்டு அதே நினைத்து ஜெபம் பண்ணி கொண்டுருங்க, அந்த வெளிநாட்டு கார் வந்துடும்னு சொல்கிறாங்க. வந்தால் சந்தோஷம்தான். ஆனால் வந்தால் அதற்குரிய டாக்ஸிகளெல்லாம் ஒழுங்காக கட்டிடணும், அல்லது அது சட்ட மீறலாக மாறிவிடும். ஆனால் அப்படி போதிப்பதை விட தேவனுக்கு சித்தமானதை அவர் நமக்கு தருவார். நாமும் தேவனுக்கு சித்தமானதை அறிந்து கேட்பது நல்லதாக இருக்கும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே கிறிஸ்துவிலே நிலைத்திருப்பதன் மூலம் கனி கொடுப்பது மட்டுமல்ல, நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம் என்பதை அது காட்டுகிறது. அத்தோடு நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும் என்பதையும்
அந்த வார்த்தையிலே அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து 12ஆம் வசனத்திலிருந்து, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை இருக்கிறது. ஏன்னா அவர் இப்போது பிரிந்து போயிருக்கிறார். ஏற்கனவே சீடர்களுக்குள்ளாக நீ பெரிதா நான் பெரிதா என்கிற போட்டி எல்லாம் உண்டு. ஆனால் சொல்லுகிறார், நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் இப்போது இருப்பது 11 பேர் தான். ஒருவர் யூதாஸ் போய்விட்டார். ஆனால் நீங்கள் 11 பேரும் அன்பாக இருந்து உங்கள் அன்பை பிறர் காண வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இது தான் இவர்களுக்காக மரிக்கப் போகிறதையும் சொல்லலாம். அதுபோல நீங்களும் அன்புக்காக தியாகம் செய்வதற்கு, தியாக பலியாக மாறுவதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் சொல்வதாக கருதலாம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்தார் அல்லவா? தன்னுடைய பணிக்கு அழைத்து பயிற்சி கொடுத்து வைத்திருக்கின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் இவர்கள் ஒருவர் ஒருவர் அன்பு கொண்டது மட்டுமல்ல, தேவன் தங்களை தெரிந்து கொண்டார் என்கிற அந்த தெளிவோடு அவள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த தெரிந்து கொள்ளும் நிமித்தமாக அதை தெளிவாக நீங்கள் அறிந்து இருக்கும்போது, அதாவது நம்முடைய அழைப்பு அதை குறித்து தெளிவான பார்வை நமக்கு இருக்கும்போது மட்டுமே நாம் கிறிஸ்தவ பணியிலும் சிறந்து விளங்க முடியும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார்ல, நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லிவிட்டு, அதே போல் இன்னொரு இடத்திலே தன்னை ஆண்டவர் எதற்காக பிடித்து கொண்டாரோ அதை ஆசையாய் தொடர்கிறேன்னு சொல்லுவார். அப்போ தேவன் அவரை அழைத்ததையும் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அவர் அழைத்ததையும் அவர் தெளிவாக அறிந்தபடினாலே அந்த இலக்குக்கு நேராக சென்றார். அதை தான் ஆண்டவருக்கே சொல்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், குறிப்பிட்ட பணிக்காய் தெரிந்து கொண்டேன், அதை நீங்கள் உணர்ந்து அதற்கேற்றபடி செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் போது அன்பு ஒன்றே உங்களை இணைத்து கட்ட வேண்டும். உங்களை என்னோடு இணைப்பதும் அந்த அன்புதான், உங்களுக்குள்ளே இணைந்து செயல்பட வைப்பதும் அந்த அன்புதான் என்பதைத்தான் இந்த வசன பகுதியில் அவர் சொல்கிறார். அதனால தான் அவர் 17ஆம் வசனத்தை சொல்கிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இஸ் டீச்சிங். ஆகவே எனக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான். மொத்தத்தில் அவர் பூமியிலே மாம்ச சரீரத்திலே தன்னுடைய பிறந்த சரீரத்தில் அவர் இருக்கின்றார். ஆகவே அந்த அன்பை கடைசி நேரத்திலும் வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 18ஆம் வசனத்திலிருந்து அந்த மீதியுள்ள வசன பகுதிகளிலே 15ஆம் அதிகாரத்துடைய மீதியுள்ள வசன பகுதிகளிலே சீடருக்கும், அதாவது இந்த உலகத்துக்குள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஏன்னா இன்னும் சில மணி நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டு விடுவார். ஆகவே இந்த உலகம் எப்படி சீடர்களை அணுகும், சீடர்கள் எப்படி இந்த உலகத்தை அணுக வேண்டும், பார்க்க வேண்டும், செயல்பட வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவுரைகளை கொடுக்கின்றார். தொடர்ந்து படிப்போம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும்.
நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்போ உலகம் எதனால் இவர்களை பகைக்கிறது என்பதை அவர் சொல்லுகின்றார். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நினைத்து கொள்ளுங்கள். அப்படின்னா ஏற்கனவே அவர் அதை குறித்து சொல்லியிருக்கின்றார். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். இல்லை, உலகம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா? அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. அவரை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தால் உங்களையும் ஏற்றுக்கொள்ளும். அதனுடைய பொருள் யாருமே உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்ல, பொதுவாக சொல்லப்படுகிற. அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்து நிமித்தமே இவைகளெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். அப்படின்னா சீடர்களை துன்பப்படுத்தும் போது ஏன் துன்பப்படுத்துகிறார்கள்? தாங்கள் தேவனுக்காக நிற்பதாக வைத்துக்கொண்டு, தாங்கள் மேசியாவுக்காக நிற்பதாக வைத்துக்கொண்டு, மேசியாவுடைய ராஜ்யத்திற்காக நிற்பதாக வைத்துக் கொண்டுதான் இதையெல்லாம் செய்கிறதாக சொல்கிறார். 22வது வசனம், நான் வந்து அவர்களிடத்தில் இருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதை அந்த இயேசு வாழ்ந்த காலத்தில் அவரை பகைத்தவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அவர் சொல்கிறார். என்னன்னா, அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு, குறிப்பாக யூத தலைவர்களுக்கு ஒரு பாவம் இருக்கிறது. அது என்ன பாவம்னா, நான் வந்து நான் இந்த இடத்துல அவர் தன்னை மேசியாவாக சொல்லுகிறார். மேசியாவைத்தான் இஸ்ரேல் தேசம் எதிர்பார்த்திருந்தது. ஆகவே அவர்கள் எதிர்பார்த்திருந்த மேசியாவாகிய நான் வந்து அவர்களிடம் பேசினேன், அவர்களோடு உறவாடினேன். நான் செய்த அற்புதங்கள் மூலம் நான் தான் மேசியா என்பதை அவர்களுக்கு உணர வைக்க என்னால் ஆன மட்டும் முயன்றேன். ஆனால் அவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தமும் தங்களுடைய அதிகார பதவி மோக வெறியினாலும் பொருளாசையினாலும் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள். அதான் சொல்றாரு, நான் வராம இருந்திருந்தா அவங்களுக்கு பாவம் இராது. அதுக்கு அர்த்தம் பாவமே இராது என்றல்ல, எல்லா மனிதரும் பாவத்திலே தான் பிறக்கிறார்கள் ஆதாமுக்குள்ளாக. அதாவது இயேசுவை புறக்கணித்த பாவம் அவர்களிடம் இராது. ஆனால் இப்போது அவரே வந்து இந்த பணிகளை எல்லாம் செய்த போதும் போதித்த போதும் அவரை அறியாமல், உணராமல், அல்லது அறிந்தும் அதற்கேற்றபடி நடந்து கொள்ளாமல் தங்கள் அதிகார வரியினாலே, பதவி மோகத்தினாலே இயேசுவை வெறுத்தார்கள், புறக்கணித்தார்கள். இன்னும் கைது செய்து கொலை செய்வதற்கு இப்போது திட்டமிட்டு யூதாசோடு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்லாது, நான் வராமல் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நான் வந்தேன், பேசினேன், எத்தனை செய்து அவர்கள் என்னை புறக்கணித்தபடினாலே இந்த தேசத்தின் மீது, குறிப்பாக யூத தலைவர்கள் மீது தப்பிச் செல்ல முடியாத, தேவ கோபாக்கினிலிருந்து தப்ப முடியாத கோபமும் பாவமும் அவரிடம் இருக்கிறது. என்னை பகைக்கிறவன் என் பிதாவை பகைக்கிறான். இந்த யூத தலைவர்கள் என்னை பகைக்கிறதா கருதுகிறார்கள். ஆனால் என்னை மட்டுமல்ல, அவர்கள் பிதாவையும் பகைக்கிறார்கள். வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்கு செய்யாதிருந்தேதானால் அவளுக்கு பாவம் வராது. அதான் சொல்ல, போதித்தபடினாலும் நான் வந்தேன், போதித்தேன், அதையும் ரிஜெக்ட் பண்ணாங்க. நான் செய்த கிரியைகள், அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் கண்டும் அவர்கள் புறக்கணித்தார்கள். இப்போது அவர்கள் என்னையும் பிதாவை கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்திரமில்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவருடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுவருமாகிய சத்தியாவியான தேற்றமாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடைய கூட இருந்தபடியினால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்றார். அப்படி சொல்லிவிட்டு
அந்த செய்தி இந்த 15ஆம் அதிகாரத்தோடு நிற்காமல் இந்த உலகத்தை குறித்து அவர் சொன்ன அந்த கருத்து 16ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரையும் செல்கிறதை பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் 1 முதல் 4. நீங்கள் இடரலடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். எது? இந்த உலகத்தார் இயேசுவை வெறுக்கிறவர்கள் அவரை மட்டும் கொல்லவில்லை, அவர் நிமித்தமாக உங்களுக்கு இவைகளெல்லாம் செய்வார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். இல்லை, அதனால்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் பிற்காலத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்களை மிக கொடிதாக துன்பப்படுத்தினார்கள். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். இந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. ஆரம்பத்தில் ஏன் சொல்லலை? நான் உங்களோட கூட இருந்தேன். இவரிடமிருந்து எப்படி உங்களை பாதுகாப்பது என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நான் உங்களோடு இல்லை. இன்னும் சில மணிகளிலே உங்களை விட்டு கைது செய்யப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறேன். கொல்லப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தல். ஆகவே இந்த இறுதி நேரத்தில் இந்த ஆலோசனை தருகிறேன். நீங்கள் இந்த உலகம் உங்களை பகைக்கும், சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் அது உங்களை பகைப்பதற்காகவே என்னை பகைத்திருக்கிறது என்று அந்த ஆலோசனைகளை அவர் கொடுக்கின்றார். இவனமாக 15ஆம் அதிகாரத்திலே முதல் பகுதியிலே கனி கொடுத்தலை குறித்தும் 2ஆம் பகுதியிலே உலகத்தோடு அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை அந்த கருத்தை அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, if a man abide not in me, he is cast forth as a branch and is withered, and men gather them and cast them into the fire, and they are burnt into fire. இது வந்து அவிசுவாசிகளை குறிக்கிறதா? அவிசுவாசிகளை குறிக்கிறதா எடுக்கலாமா, அல்லது எதை மீன் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு? இந்த வசனத்தை நீங்க கேட்டது நல்லது. நான் எதிர்பார்த்த ஒரு கேள்விதான். சிலர் இதை அவிசுவாசியாக இருக்க முடியும் என்றுதான் கருதி விளக்குகின்றார்கள். ஏனென்றால் அக்கினியிலே போடப்படுவதை அவர்கள் நரகத்தோடு கூறி விளக்குவார்கள். ஆனால் பல அறிஞர்கள் இதை அவிசுவாசி என்று சொல்வதை விட இது விசுவாசியாகவும் இருக்க வாய்ப்புண்டு என்று சொல்வது. ஏனென்றால் நிலைத்திருத்தல், வந்த பின்பு நிலைத்திருக்கவில்லை என்கிற கோணத்தில் அவர்கள் அதை அணுகிறார்கள். வந்த பின் நிலைத்திருக்கவில்லை என்றால் அது அவிசுவாசியாகத்தான் அதை கருத முடியும். விசுவாசியாகத்தான் கருத முடியும். அப்படி விசுவாசி என்று கருதி விளக்கம் கொடுப்போர் இங்கே அக்கினியில் போடப்படுவதை நரகத்தில் போடுவதாக விளக்காமல், கொரிந்தியர் நிருபத்திலே 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிப்போம். ஒருவர் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஆகவே இந்த வசன பகுதி விசுவாசிகளை குறிக்கிறது என்று சொல்கிறவர்கள் இந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலிருந்து நாம் படித்த வசன பகுதியோடு ஒப்பிட்டு அவர்கள் தங்களுடைய கிரியைகள் நிலைத்திராதபடியினாலே தாங்களும் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கவில்லை, அவர்கள் செய்த கிரியைகளும் நிலைத்திராதபடியினாலே அவர்கள் உரிய கூலியை அல்லது கிரீடங்களை அல்லது பரலோக வாழ்வுடைய அந்த கிறிஸ்தவ கிரீடங்கள் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா, அதை அவர்கள் இழந்து போவார்கள். மற்றபடி ரட்சிப்பை அது சொல்லவில்லை என்கிற பார்வையுடையவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே
அந்த வசன பகுதியை நாம் எந்த இடத்திலிருந்து விசுவாசியாக அணுகின்றோமா அவிசுவாசியாக அணுகின்றோமா என்கிறதில் தான் அதை பார்க்க வேண்டும். ஆனால் பொதுவாக அந்த வசன பகுதியில் அவர் சொல்வது பணியை குறித்து தான் சொல்கிறதாக கருத முடியும். ரட்சிப்பை குறித்து என்று சொல்வதை விட பணி. ஏனென்றால் நாம் பார்த்த வண்ணமாக இயேசு இவர்களை 3 ஆண்டுகள் தங்களோடு கூட வைத்து அவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இவர்கள் பணி செய்ய போகிறார்கள். அந்த பணியிலே நீங்கள் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும், கனிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறபடினாலே இது பணியை குறித்து தான் சொல்கிறது. அவை பணியிலே அவர்கள் நிலைத்திராவிட்டால், ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்து அனுப்பின பணியிலே அவர்கள் நிலைத்திராவிட்டால் அவர்கள் அதற்குரிய கிரீடத்தை இழந்து போவார்கள் என்கிற கோணத்தில் அணுகுவதுதான் சரியாக இருக்கும் என்பது பல அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இதை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதை விட ரட்சிக்கப்படாதவர்கள் என்று சொல்வதை விட ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அணுகிறவர்கள் பலராக இருக்கிறார்கள். இது வந்து சீஷர்களுக்கு மாத்திரம் தான் பேசுறாரா இல்லாட்டி பொதுவா வந்து எல்லா யூதர்களுக்காக? அடிப்படையில சீடர்களுக்கு கொடுத்த அறிவுரைகள் தான். பட் சீடர்களுக்கு கொடுத்த அறிவுரையுடைய அந்த பொதுவான பிரின்சிபிள்ஸ் எல்லா காலத்துக்கும் எல்லா மனிதருக்கும் உதவும். அதுதான் கவனமாக பார்க்க வேண்டியது. 11 சீடர்களோடு தான் இப்போ பேசி கொண்டிருக்கிறார். அவர்களைத்தான் அன்போடு இருக்க வேண்டும், அன்பை விட்டு விடக்கூடாது, என்னோடு நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார். அப்போ அவர்களுக்கு மட்டும்தான் சொன்னார், நம்ம நிலைத்திருக்க வேண்டாமா அப்படி கேட்கலாமா? இல்லை, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், இயேசுவை பின்பற்றுகிற, இயேசு விசுவாசிக்கிற, இயேசுவின் சீடராக இருக்கிற அல்லது இயேசுடைய விசுவாசியாக இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இந்த கோட்பாடு, இந்த பிரின்சிபிள்ஸ், இந்த வாழ்வியல் தத்துவங்கள் பொருந்தும். ஏன்னா அன்பு எல்லா காலத்துக்கும் உரியதானே. அத போதனைகளை பார்க்கும்போது அன்பை பற்றி சொல்லும்போது அன்பில்லாத உலகமே இல்லை. அவருடைய டீச்சிங்ஸ் வந்து எல்லா நீங்க சொன்ன மாதிரி எல்லா காலத்துக்கும் எல்லாருக்கும் பொருந்தும். ஆமா. ஆனா இந்த இடத்துல வந்து இந்த முந்தின அதிகாரத்தை பார்த்தோம்னா அவர் வந்து அந்த அப்பர் ரூம்ல இருந்து அரேஸ் லெட்டர்ஸ் கோ ஃப்ரம் ஹியர்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவருடைய சீஷர் கிட்ட பேசிட்டு வர்றாரு. அப்படிதானே, இந்த வைன் அந்த பிரான்சஸ் பத்தி பேசிட்டு வர்றாரு. இன்னும் மற்ற காரியங்களை குறித்து பேசுறாரு. மற்றவங்களை காட்டின, அதாவது பொதுவா வந்து இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் இப்ப நம்ம வாசிக்கிற எல்லாருக்கும் தான் பொருந்தும். ஆனா அந்த டைம்ல வந்து சீஷர்களை வைத்துதான் பேசிட்டு இருந்தார். எந்த டைம்ல பிரதர்? அது முந்தின அதிகாரத்துல அந்த அப்பர் ரூம்ல அந்த மேல் வீட்டு அறையில வந்து அவங்க நம்ம பார்த்தோம்ல, அந்த பஸ்காவை அனுசரிச்சு அதுக்கப்புறம் வந்து வெளியே வராங்க. அது 15ஆம் அதிகாரத்துல வந்து அந்த அவருடைய சீஷர்கள் வைத்துதான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. இதெல்லாம் இந்த 15, 16, 17 சாப்டர்ஸ்ல எல்லாம். ஆமா, பஸ்கா அனித்த அவருடைய 11 சீடர்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி வந்து அவங்க கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த இதுல ஸ்டார்டிங்ல. ஆமா, அதாவது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பும் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக, சமுதாயத்துக்கு நலனுடையவர்களாக, பயனுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அதை தெளிவாக சொல்றார். அப்படி நிலைத்திருக்காவிட்டால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அதான் சொன்னார். நீங்க இப்படி நிலைத்திருக்காவிட்டால், அவருடைய வார்த்தையிலே, அன்பிலே, அவரிலே நிலைத்திருக்காவிட்டால் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. என்ற பொருள், நீங்கள் நல்ல கனி கொடுக்கும்படியாக எதையும் செய்ய முடியாது. நிலைத்திராதவர்களாக, கனி கொடுக்க முடியாதவர்களாக, பயனற்றவர்களாக மாறி போடுவீர்கள் என்று சொல்கிறார். லிட்டரலா தான் எடுக்கணும் நம்ம. அதாவது இதை வந்து அலிகாரிக்கலா நம்ம இது பண்ண முடியாது. எது அலிகாரிக்கலாம்? அதாவது இதை வந்து இவங்களுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்கல்ல, சில பேருடைய கருத்து, சில ஸ்காலர்ஸுடைய கருத்து. இது வந்து அவிசுவாசிகள் அவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளனா வந்து அவங்களுக்கு அக்கினி கடல் அப்படின்னு சொல்லி இந்த ஆமா ஆமா அதனால தான் சொல்றேன். சிலர் அப்படி விளக்க முயற்சிக்கிறாங்க. அப்படி விளக்க முயற்சிக்கிறவங்க யூதாஸை எடுத்து சொல்லுவாங்க. யூதாஸ் அந்த இடத்துல யூதாஸை தான் அவர் மறைமுகமாக சொல்றாருன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தால் அவிசுவாசிகள் நரகத்துக்கு போவாங்க. அப்படிதான். ஆனால் கவனமாக படிக்கும்போது அவர் விசுவாசிகளைத்தான் சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுக்க முடியும். நீங்கள் நிலைத்திர விட்டால் நீங்கள் எரியுண்டதை போல போவீர்கள். அதான் போலன்னு தான் சொல்றார். அந்த வார்த்தை பாருங்க, போல என்று சொல்றார். அப்போ என்ன ஆகும்?
உங்களுடைய கனிகள் பயனுடையதாக இருக்காது. அதன் விளைவாக நீங்கள் உங்களுடைய கிரியைகளை இழந்து போவீர்கள். அதற்குரிய பலன் உங்களுக்கு பரலோகத்திலே கிடைக்காது. அதான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவைகள் எரிந்து போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த வசனத்தை வச்சு இவங்க ஸ்ட்ராங்கா அப்படி பேசுறாங்க. ஆமாம், அதனால தான் எரிந்து போகணும்னு சொன்ன உடனே எல்லா இடத்துலையும் நரகத்துக்குன்னு நம்ம ஏன் போனோம்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் எரிந்து போகிறத விசுவாசிகளுடைய கிரியைன்னு சொல்லப்படுகிறது. ஆகவே அதையும் ஒப்பிடலாமே. அதனால தான் கவனமாக படிக்கணும், பகுத்து போதிக்கணும். எரிந்து போகிறோம்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் நரகத்துக்குன்னு நம்ம போதிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் சில கிறிஸ்தவர்கள், பக்தியுடைய கிறிஸ்தவர்களே அதை அப்படி விளக்குகிறார்கள். அதை நம்ம மறுக்கல. ஆனால் கவனமாய் பார்க்கும்போது அவர் அந்த கிரியைகளை இழந்து போகாதுங்கிற பொருளைத்தான் சொன்னதாக கருத வாய்ப்பு இருக்கிறது. அது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தோடு ஒப்பிடும்போது. ஓகே, ஓகே.